ஹாய்டா, வெல்கம் டு டேக்கு கேலக்ஸி. நான் உங்களோட பப்ளி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாம்ஜூன் அண்ட் யூமின் இவங்க 2 பேர்த்துக்குமான ஒரு எஃப்எஃப் தாண்டா. இது ஒரு மினி எஃப்எஃப். இது வந்து கூடி சீக்கிரம், எவ்வளோ சீக்கிரம், நான் இதான் ஃபஸ்ட் டைம் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது எப்படி போகுதுன்னு எனக்கே தெரில, பார்க்கலாம். நேம் வந்து ஐ சூஸ் யூ. நான் உங்களோட பப்ளி. ஹெட்செட் போடாதங்க, ஹெட்செட் போட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ணே, அந்த சின்ன பார்த்தீங்க எங்கேயாவது? இல்லையப்பா, நான் எங்கே பார்க்கலையே. எங்கே போய் தொலைஞ்சானே தெரில. எரும மாடு வரட்டும், அவனை கொல்லாமல் விட மாட்டேன் இன்னைக்கு நான். ஏன்ப்பா, ஏன் இவ்வளோ கோவமாக போகிற? ஐயோ அண்ணே, தேவையான பொருள்லாம் எடுத்து வைடான்னு சொல்லிட்டு போனேன். அந்த பரதீசி நாய் எங்கே போச்சுன்னே தெரியல. ஆகுனா எங்கேயாவது பொறுக்க போயிட்டான். கேட்டால் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு பொய் வேறு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிப்பா, உன் தம்பி தானே திட்டிக்கிட்டே போகிறேன். என் தம்பி தான் இல்லைன்னு சொல்லலை, அவனை கொல்லாமல் வச்சிருக்கேன். அதுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஐயோ, ரொம்ப கோவக்காரன் அண்ணனா இருப்போம் போலியே. ஐயோ, நீங்கள் வேற ஏன் என்னை மேலே கோவப்படுத்துகிறேன், டென்ஷன் படுத்துகிறேன். என்னை காலங்காத்தாலேருந்து நைட்டு படுக்கிறவர்கள் டென்ஷன் படுத்துகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் இப்போது அப்படியே நம்ம ஜின்னை தேடி போய்கிட்டு இருக்கான். இப்போது அப்படியே நம்ம ஜில் சைட் பார்த்தா அங்கே அப்படியே ஒரு கடற்கரை மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஓரமாக தான் உட்காந்து நம்ம ஜிந்தா அப்படியே அங்கே இருக்க வியூவை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஸோ பக்கத்துலேயே 2-3 பேர்ட்ஸ்லாம் அப்படியே உட்காந்துருக்கு. அங்கே அப்படியே க்யூட்டான நிறைய வாய்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்ருக்கு அந்த கடல் அலையோடு சேர்ந்து. அதுதான் நம்ம ஜின் வந்து அப்படியே ரசித்து பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போது அந்த இடத்துக்கு நம்ம மூச்சு தான் போய் நிற்கிறான். எருமை எருமை எருமை, எங்கே போய் என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே வந்து உட்காந்து உன்னை ரசிக்கிறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி நம்ம மூச்சு தான் இப்போது அப்படியே நம்ம ஜின்னு காதை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கான். நம்ம ஜின்னா டே வலிக்குது 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 வலிக்குது, ஐயோ அம்மா வலிக்குதே, டே விட்றா வைத்தக்கறா வலிக்குதுரா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அவன் கத்த அங்கே நம்ம ஜின்னுலாம் காதலே போட்டுக்கல, பிடிச்சி காதை பிடிச்சி திருகுறான். அவன் திருகிறதுல நம்ம ஜின்னு காதை அப்படி செவந்தே போயிடுது. ஸோ அவன் கத்திக்கிட்டே இருக்கான். இப்போது அப்படியே எழுந்து நின்னோடனே டே ஏன்டா அப்படி பிடிச்சி கிள்ளுற, வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏண்டா அறிவு கட்டவனே, அங்கே எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து விடான்னு சொன்னால் நீங்கள்டா இங்கே உட்காந்து அப்படியே பெரிய இவர் அப்படியே வியூவை ரசித்து நாளைக்கு டியூன் போட்டு அப்படி பாட்டு எழுதி ரிலீஸ் பண்ணி அப்படியே தமிழ் கிழிச்சிட போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு அங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். நம்ம ஜின்னு தான் இப்போது டே என்னடா எனக்கு மியூசிக் பிடிக்கும், அதுக்குன்னு அதை பற்றிலாம் திட்டாத, என்னை பற்றி வேணா நீ எவ்வளோ வேணா திட்டிக்கும், நான் கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் அறிக்கோட்டை, நான் எதை சொன்னாலும் இதையே ஒன்று சொல்லி தொலைஞ்சிடு. இந்த ஒரு விஷயத்தினால மட்டும் தான் உன்னை அமைதியை விட்டு வச்சுருக்கேன், பிடிக்குன்ற ஒரே ரீசன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பிடிச்ச மட்டும் நீ எங்கே சேவா விடுற, திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்து கடுகு டப்பா எங்கே, சீரக டப்பா எங்கன்னு எடுத்து வைடானா, இங்கே என்னடா மிளகாத்தூள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிடிச்சி நம்ம ஜின்னு காதை பிடிச்சி திருக்கிட்டு இருக்கான். நம்ம ஜின்னு தான் வலிக்குதுடா விடுடா, உனக்கு என்னடா கடுகு டப்பா தானே, வாடா எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே 2 பேரும் நடந்து பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஜின்னு இங்கே பாரு, இது ஏதாவது ஒர்க் பண்ணுற இடம் மாதிரியா இருக்குது, எவ்வளோ கன்றாவியாக வச்சுட்டு போயிருக்க பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின் தான் இப்போது திட்டிகிட்டு இருக்கான். நம்ம ஜின்னு போட்டு நம்ம ஜின்னு தான் இப்போது இந்த மிளகாத்தூள் டப்பா, சீரக டப்பா, கடுகு டப்பா, வெந்தி டப்பா, உளுந்து டப்பா, எல்லா டப்பாவும் இருக்குது, போதுமா? என்னடா மிளகாத்தூள், அதான் நீ இருக்கியே டே, இப்போ மிளகாத்தூள் டப்பா அந்த பின்னாடி இருக்கும், எடுத்துக்கோ வேணா. என்னடா எல்லாமே என்னையவே கேட்குற, உனக்கு கை கால் இல்லை, எதுவுமே நீ எடுக்க மாட்டியா? டே இதை மட்டும்தான்டா நீ செய்கிற, அதையாவது எடுத்து வச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது மட்டும் எடுத்து வைக்கணும், வெங்காயம் உரிக்கிறது, தக்காளி உரிக்கிறது, பூண்டு உரிக்கிறது, எல்லாமே நான் தானே சொல்கிறேன். தக்காளி எந்த ஊரில் ஏன்டா உரிப்பான், அப்படி இந்த வேக வச்சு அது தோலில் எடுக்கிறோம்ல, அது உரிக்கிறதுன்னு பேர், அது எல்லாமே நான் தானே செய்கிறேன். டே நீ செய்கிறது மேல் கொண்ட வேலை, எடுப்படி வேலை தான்டா செஞ்சிகிட்டு இருக்கேன், குக் பண்ணுறது மொத்தமும் நான்டா. அங்கே கடையில் நிற்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீ மட்டுமா நிற்கிற, டாப்பங்களும் நான் தானே நிற்கிறேன், நீ வெறும் சும்மா தானே நிற்கிற. இந்த மாதிரி மோச்சி சும்மா என்ன சும்மா நிற்கிற சொல்லாதே, எனக்கு கோவம் வந்துடும். இனிமேல் சும்மா கூட நிற்க மாட்டேன் பார்த்துக்கோ. சும்மா நிற்கிறதுனா உனக்கு நான் அவ்வளோ கஷ்டமாக போச்சா, எப்படி நிற்கணும் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜிம்மின் தான் இப்போது ஒரே முறை தான். நம்ம ஜின்னு அப்படியே கப்பு சுப்புன்னு எல்லாத்தையும் வாய முடிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டான். இது என்ன முறைச்சிட்டே இருக்க, போதும் நீ வந்து எல்லாத்தையும் எடுத்து வை, நானே எடுத்து வைக்கிறேன், அவ்வளோதான், சமாதானம் முடிஞ்சு போச்சு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஜிம்மின் தான் அந்த சைடாக திரும்பி சிரிச்சிட்டே எடுத்து வச்சிட்டு இருக்கான். டே ஆரம் எழுந்துடா, எவ்வளோ நேரம்டா தூங்கிட்டே இருப்ப?
எழுந்துக்கிறேன்டா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. டேய் இந்த பாரு, இப்படியே தான் ஒரு நிமிஷம் சொல்லி இதோட நீ 1 மணி நேரமாக தூங்கிட்டு இருக்க. இப்போ நான் கடைக்கு போகிறேன், நான் வெளில போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரேன். நான் வர்றதுக்குள்ளே நீ முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சு வைக்கல, உன்னை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம சுகா தான் அங்கே நம்ம ஆரம்ப பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஆரம்பம் அதெல்லாம் காதிலே போட்டுக்காம நல்லா இழுத்து போத்தி தூங்கிக்கிட்டு இருக்கான். போத்திக்க அந்த கொஞ்சோண்டு காலில் விரல்லாம் தெரியுது பாரு, அங்கேயும் மூடிக்க. நீயே மூடி விட்டுட்டு போடா, செருப்பு பிஞ்சிரும். இப்படி எழுந்து வேலை செய்யடா, மூடி விட்டுட்டு போ, திறந்து விட்டுட்டு போன்ட்டு. இந்த வாரம் நான் சொல்லிட்டேன், இப்போ நான் கடைக்கு போகிறேன், நான் போயிட்டு வரத்துக்குள்ளே இங்கே எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். போடா பார்த்துக்கலாம். இப்படி சொல்லிட்டு மட்டும் நீ தூங்கு பாரு, உன்னை நீ கொன்னுடுவேன் சொல்லிட்டேன். ஒழுங்கு மருதி எழுந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சுகா தான் ஒரு வண்டி ஒன்று எடுத்துகிட்டு, அது வந்து ஒரு ஸ்கூட்டி மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஏறி அப்படியே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே வந்து ஷாப்பிங் தான் போயிட்டுருக்காரு. ஸோ திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஒரு 2 hours கழித்து ரிட்டர்ன் இப்போது வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காரு. இப்போது அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு சைக்கிள் மாதிரி ஒன்று வந்து ஸோ நம்ம சுகாவோட வண்டியிலே இடிச்சிருது. நம்ம சுகா கொஞ்சம் ஸ்லிப் ஆகி ஸோ வண்டியை மட்டும் கீழே போட்டுட்டு இவர் அப்படியே நின்றுட்டார். ஸோ ஸ்கூட்டி தானே, ஸோ அதனால் அவரு கீழே விடலை, அப்படியே அவர் நின்றுட்டார். இப்போது நம்ம சுகா தான், டேய் நீங்களாம் ஏன்டா வண்டி ஓட்டுறீங்க, உள்ள இது வண்டி கூட இல்லை சைக்கிள்ரா, இதை கூட ஒழுங்காக ஓட்ட மாட்டீங்களாடா. ஐயோ அண்ணே சாரிண்ணே, தெரியாமல் இடிச்சு போட்டேன், என்னத்தை தெரியாமல் இடிச்சு கிழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ தான் ஐயோ அண்ணே சாரிண்ணே, ஊடண்ணே தெரியாமல் இடிச்சு போட்டேன்னு சொல்கிறான்ல. டேய் ஐயோ படுத்துறானுங்கம்மா, சின்ன பையனே இருக்கீங்க பாரு, இன்னும் கொண்டு போடா. இருக்கிற டென்ஷனில் வீட்டில் அவன் உயிர் எடுக்கிறான்னா ரோட்லேயும் இவன் உயிர் எடுக்கிறான். எங்களா வீட்லேயும் இருக்க முடியல ரோட்லேயும் இருக்க முடியல, அப்போ இங்கே தான்டா இருக்குது, தெருவில் இரு. டே எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே கொஞ்சம் க்ரௌடாக அப்படியே பீப்புள்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ கூட்டத்தில் ஒருத்தன் கோய்தா போட்ட மாதிரி தெருவில் நில்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம சுகா இப்போ அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருக்கான், எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு. தைரியம் இருந்தால் முன்னாடி இருந்து பேசுகிறா பார்க்கலாம், ஏன்டா அது பின்னாடி இருந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போது அங்கேருந்து நம்ம ஜின்னு தான் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ இப்போ அப்படியே திரும்பி நம்ம சுகா தான் பார்க்குறான். என்னது எவ்வளோ தைரியம் தான் நீ எனக்கு தெருவில் இருன்னு சொல்லியிருப்ப, அதை சொல்கிறதுக்கு நீ யாரா, டேய் எனக்கு இதெல்லாம் தேவை அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நீ என்ன பண்ணியிருக்க, நான் என்னடா பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலையே. அது இல்லாமல் உங்ககிட்ட நான் என்ன பண்ணேன், உங்கள்கிட்ட நான் பேசுனது கூட இல்லை, மரியாதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம சுகா தான். இப்போது நம்ம ஜின்னு தான் அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்க்குறான். பார்த்தா ஸோ நம்ம சுகா வாங்கிட்டு வந்தேன், அதில் கொஞ்சம் திங்ஸு அதெல்லாம் இருக்குமா. ஸோ அந்த எக்கு எல்லாமே கீழே உடஞ்சி அந்த இடமே நாஸ்தியாக இருக்கும். இப்போது நம்ம சுகா தான் அப்படியே நம்ம ஜின்னை பார்க்குறான். என்னடா திங்ஸ்லாம் கீழே கொட்டிடுச்சு, எக்ஸ்லாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு, அதுக்கு உனக்கு என்னடா இப்போ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்ன பிரச்சனையா, டே அறிவுட்டனே நீ உடைச்சது என் கடை வாசலில் அப்படின்னு சொல்கிறான். என்னது உன் கடை வாசல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நிறைய பேர் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் விலக சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜின்னோட கடைக்கு வாசலில் தான் நம்ம சுகா அப்படியே வண்டியை போட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் உடைச்சிருப்பான். ஸோ நம்ம ஜின்னா இப்போது அப்படியே சுகா ஒரு லுக் விடுறான். சுகா அப்படியே அந்த திங்ஸையும் பார்த்துட்டு கடையும் பார்த்துட்டு நம்ம ஜின்னையும் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது நம்ம ஜின் தான் சொல்கிறான், டேய் இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போகிற, என்னத்தை க்ளீன் பண்ணிட்டு போகணுமா, டேய் இது ரோடுடா, டேய் இது என் கடை வாசல்றா, டே இந்த பாரா நீ ரொம்ப அதிகமாக பேசுகிற, நான் என் கடை பேசுகிறேன், நீ தான் ரொம்ப அதிகமாக பேசுகிற, ஏன்னா என் கடை வாசலில் உடச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் கொட்டிட்டு அதே அப்புறம் நீ வந்து சொல்லாமல் போகலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருப்படா, டேய் இது கவர்மெண்ட் ரோடா, டேய் இது என் கடை வாசல் ரோடா, இங்கே நான் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி தெளித்து கோலம் போட போகிறேன், நீ வந்து என்ன பண்ணு அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பட, நீ தண்ணி தெளித்து கோலம் போடுறதுக்கு நான் என்ன க்ளீன் பண்ணோம், டே கொட்டினது நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கானுங்க. ஸோ நம்ம ஜின்னோட கடைக்கும் நம்ம சுகாவோட கடைக்கும் ஸோ ஒரு 10-20 கடை தான் தள்ளி இருக்கும். ஸோ 2 பேருமே ஒரே லைனில் தான் கடை வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம ஜின்னும் ஆரமும் வந்து நம்ம ஜின்னும் நம்ம சுகாவும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போது அங்கேருந்து வேகமாக நம்ம மூச்சு தான் ஓடி வந்துட்டுருக்கான். டே ஜின் 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 அப்படின்னு சொல்ல, என்னடா
ச்சே என்ன ஜிமினே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்டா நான் ரோட்டில் நின்று கத்தி மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லி. நான் ஒன்றும் பண்ணடா, இவன் தான் பாரு எல்லாத்தையும் உடச்சிட்டு அப்படியே எஸ்கேப் ஆக பார்க்குறான்டா, அதான்டா பிடிச்சி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் அது ரோடு தானே. ஆஹா இது என் வீட்டு கடை ரோடு. டேய் ஐயோ இவனை வச்சுக்கிட்டு நம்மளால் முடியலம்மா. டேய் வாடா இருக்கிற வேலையை பாடுறா. டேய் இல்லைடா இங்கே எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, நீ என்ன வேலை பாருன்ட்ருக்க. டேய் ஜிமினே உனக்கு தெரியாது இவனை பற்றி நான் நினச்சேன். டேய் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் மேலே தப்பு இல்லை. வேலையிலேருந்து எஸ்கேப் ஆக நீ தான் இங்கே நின்று அரட்டை அடிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எது அரட்டை அடிக்கிறனா, அதுவும் இவன் கூடயா? இவங்களே வேணால் மனுஷன் பேசுவாடா, அப்போ பேச முடியாதுல போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தான் அப்படியே நகர்றான். நம்ம ஜின்னு தான் அப்படியே ஓடி போய் இங்கே பாரு என்ன அப்படியே தப்பிச்சு ஓடுற அவனே. அவ்வளோதான் அவனு. என்னடா வாடா போடான்னு பேசுகிறேன். அப்படி தானே பேசுவேன், என் வீட்டோட க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பேன். டேய் அமைதியாடுறா, நானே திங்ஸ் புரிஞ்சுன்ற காண்டில் இருக்கேன், நீ வேற. அண்ணே கொஞ்சம் தள்ளுங்கண்ணே. டேய் பிஞ்சிரும், இத்தனை காரணமே நீ தான்டா. இது தெரியாமல் இந்த பக்கமே வந்துட்டேன், அதுக்கு என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்ல அந்த பையன் அப்படியே அந்த பக்கம் கிளம்பிட்டான். இப்போது நம்ம ஜிம்மின் வந்து அப்படியே தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இப்போது நம்ம சுகா தான் அப்படியே நம்ம ஜின்னை பார்க்குறான். இருடி மோனே உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே தூரத்துலேருந்து பார்த்தா நம்ம ஆரம் தான் அப்படியே கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது நம்ம சுகா அப்படியே கிட்ட நடந்து போனோன்னே அப்படியே ஒரு மாதிரி பம்பிகிட்டே போகிறான். இப்போது நம்ம ஆரம்பம் என்ன சுகா பேசாமையே போகிற, பேசு, அவ்வளோ தூரம் பேசுனல, இன்னும் வெட்டுவேன் குத்துவேன்னு பேசுனேன், இப்போ பேசுகிறா செல்லம் பேசு. டே அமைதியாரா, நானே திங்ஸ் போச்சுன்ற கோவத்தில் இருக்கேன், நீ வேற ஏன்டா சும்மா வெறுப்பேத்திர பேசுன்னு. நானா பேசல, நீ போய் கடையை பார்த்துக்கோ, இன்றைக்கி நான் லீவுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏண்டா கடையில் வேலை செய்கிறதே நான் தான்டா, இதில் நீ லீவு போட்டா என்ன போடலைன்னா என்ன? ஏண்டா ஸ்டார்டிங்கில் ஒரு பில்டப் கொடுத்துப்பாரு, என்னமோ நீ தான் எல்லாமே செய்கிற மாதிரி. ஐயோ அது பொய், செய்கிறதெல்லாம் நான் தான். என்ன 1 மணி நேரம் லேட்டாக எழுந்திரிப்பேன், அதுதான் இந்த நாய் செய்கிற ஒரே வேலை என்ன தெரியுமா, கடைக்கு போய்ட்டு வருது, அதை கூட உருப்படியாக செய்யலை. ஆனால் வாய் மட்டும் ஊருக்கே கேட்குற மாதிரி இவன் தான் வேலை செய்கிற மாதிரி அப்படியே ஒரு பில்டப் கொடுப்பான் பாருங்க. வேறு யாருமே இப்படிலாம் வந்து நீ வந்து சொல்லக்கூடாது சரியா, நான் உன் தம்பிடா, அவங்க பெரிய தொம்பி, நீ அப்படியே செஞ்சு கிழிச்சிட்டான்னு போடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். 2 பேரும் கத்திட்டு இருக்கானுங்க ரோட்லேயே நின்று. அந்த தெருவே வெடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க 2 பேரும் கத்துறத. அந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம மூச்சும் நம்ம ஜின்னும் அவனுங்க 2 பேரும் ஒரு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ அப்பா சாமின்ற மாதிரி அந்த தெருவே. இவனுங்க சண்டை என்னைக்கு தான் ஓய்மோ தெரில. இவன் வாரத்தில் 2 நாள் எதையாவது போட்டு உடைக்க வேண்டியது, அவன் வீட்டு ரோடுன்னு சொல்லி கத்த வேண்டியது, அப்புறம் அவங்க அண்ணன் இழுத்துட்டு போக வேண்டியது. இந்த பக்கம் பார்த்தா அவன் 1 மணி நேரம் லேட்டாக எழுந்திரிக்கிறதுக்கு இந்த நாய் டெய்லி இவன் தான் வேலை செய்கிற மாதிரி அவனை பிடிச்சி கத்திட்டு இருக்குது. இதே தான் நான் நடந்துகிட்ருக்கு இந்த வருஷ கணக்கில் இந்த ரோட்டில். இதில் வேறு என்னத்தை வேடிக்கை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே கலைஞ்சி போயிடுறாங்க அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்க. இந்த 2 ஃபேமிலிஸை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாமா? நம்ம ஆரம் அண்ட் சுகா வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து அண்ணன் தம்பிங்க. ஸோ நம்ம ஆரம் வந்து அண்ணன், நம்ம சுகா வந்து தம்பி. ஸோ நம்ம ஆரமும் சுகாவும் இதே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்து வளர்ந்து ஸோ இங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா வந்து கிடையாது. ஸோ அவங்க வந்து ரீசெண்டாக வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து அப்போலேருந்தே வந்து அப்பா அம்மா வச்சுருந்த ஷாப், அதாவது ஷாப்னால் வந்து அந்த எப்படி சொல்கிறதுன்னா இந்த குக் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஸ்ட்ரீட்டில் குக் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி தான். பட் இது கொஞ்சம் பெரிய கடை மாதிரி. ஸோ அதை தான் வந்து வச்சு 2 பேருமே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து இவங்க பல வருஷமாக வந்து இருக்காங்க. ஸோ பிறந்ததுலேருந்து அங்கே இருக்கிறதுனால அங்கே தான் வந்து அவங்களோட ஃபுல் இதுவுமே அங்கே தான். ஸோ அவங்க வந்து அது எப்படின்னா வந்து ரொம்பலாம் வந்து குக் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்டே மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அங்கே வந்து ஃபுட்டு வந்து எதுவுமே கிடைக்காது. ஓகேங்களா, ஃபுட்டு வந்து எப்படி கிடைக்காதுன்னா அது வந்து வெறும் ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது 1-2 வந்து கிடைக்கும். பட் ரேட்டு வந்து ஓரளவுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அங்கே நிறைய வந்து ஏன் அப்படின்னா பெருசாக வந்து நம்ம ஆரம்புக்கும் நம்ம சுகாக்கும் வந்து குக்கிங் தெரியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க வந்து வெறும் ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டே பண்ணுற ஹோட்டல் மாதிரி மட்டும்தான். சாரி ஹோட்டல் இல்லை, அது வந்து ஒரு
இந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச் சைடில், ஓகேங்களா, பீச் சைடில் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கிறதுனால அங்கே வந்து சுற்றி பார்க்க வர பீப்புள்ஸ்க்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஹோட்டலில் ரூம்ஸ் மாதிரி அப்படியே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதை தான் வந்து இவங்க பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தா நம்ம ஜின் அண்டு மோச்சு. நம்ம மோச்சு வந்து பார்த்திங்களா அண்ணன், நம்ம ஜின் வந்து தம்பி. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே இடத்துல வந்து, அதாவது இந்த வண்டியிலே வந்து ஃபுட்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இது சேல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான் வச்சுருக்காங்க, ஷாப் தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபுட்டு மட்டும்தான், ஓகேவா, ஃபுட்டு மட்டும்தான் அவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களே குக் பண்ணி அவங்களே வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் வச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜின் அண்டு மோச்சு 2 பேருமே வந்து ஊர் விட்டு ஊர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ அவங்க வந்து ஊர் விட்டு ஊர் வந்து தான் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணி இது ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட இன்ட்ரோ இப்போதைக்கு போதும். சரி வாங்க இப்போது அடுத்த ஸ்டோரிக்குள்ளே மறுபடியும் போயிடலாம். இப்போது அங்கே ஒரு பர்சன் தான் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். பின்னாலே நம்ம ஜிமின் தான் இப்போது டே நில்டா, நில்டா, யோன் அப்படின்னு கத்திட்டுருக்கான். இப்போது அப்படியே அந்த பர்சன் தான் திரும்பிட்டு ஜிமினு அப்படின்னு சொல்கிறான். இப்போ அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமினோட ஃப்ரெண்டு தான். நேம் வந்து யோன். நம்ம ஜிமினும் இங்கே வந்ததுலேருந்தே நம்ம யோன் வந்து கொஞ்சம் நல்லாவே க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலி மெம்பர் மாதிரியே பழகிட்டுருப்பான். ஸோ அவங்களுக்கு இங்கே வந்ததுலேருந்தே நம்ம யோனை ஸ்டார்டிங்லேருந்தே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்த புதுசில் நம்ம யோன்கிட்ட தான் வந்து அட்ரஸே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போது நம்ம யோன் வந்து கூட்டிகிட்டு போய் அந்த பிளேஸ்க்கே விட்டுருப்பான். ஸோ நம்ம யோனுமே அங்கே தான் வந்துட்டு சின்ன சின்ன ஒர்க்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து அங்கே தான் இருந்துகிட்ருக்கான். ஸோ இப்படி தான் அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் இருப்பாங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட் எங்கே இருக்குது, எங்கே சந்தைக்கு போகணும், அந்த மாதிரிலாம் நிறைய ப்ளேஸஸ்லாம் வந்து யோன்கிட்ட தான் கேட்டு அவங்க அப்படியே வந்து ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்படி வந்து ஒரு பழக்கத்தினால தான் யோன் வந்து இப்போது நம்ம சின்ன ஜிமினோட ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி நல்லாவே பழகிட்டுருப்பான். நம்ம ஜிமினோ யோனோ ஸோ ரோட்டில் தான் நின்று பேசிகிட்ருக்காங்க. நம்ம யோன் தான் இப்போது ஜிமின், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன், சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ நம்ம ஜிமின்மே என்னையோ நீ என்கிட்ட சொல்கிறதுக்கு யோசிக்கிறேன், சொல்ல என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். நம்ம ஜிமின் யோசிச்சுட்டே இருக்கான், இவன் என்ன சொல்ல போகிறான், ஏன் இப்படி தயங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட கேஷுவலாக ஜாலியாக தானே பேசுவான், ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்குள்ளே அப்படியே ஒரு செகண்ட் ரொம்ப அப்படியே மைண்டில் ஃபுல்லாக என்னென்னமோ ஓடிட்டே இருக்குது. இப்போ நம்ம யோன் தான் அப்படியே அது வந்து ஜிமின் சொல்ல யோன் என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் இப்போது நம்ம யோனோட ஷோல்டரில் அப்படியே கை வைக்கிறான். நம்ம யோன் அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் போகிறான். நம்ம ஜிமின் இப்போது அதை அப்படியே பார்க்குறான். சரி ஓகே யோன், நீ என்னன்னு சொல்லு, ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்க, என்னன்னு சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் கேட்டுகிட்டே இருக்கான். இப்போது நம்ம யோன் தான் வந்துட்டு அது இல்லை ஜிமின், நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு சுற்றி வளைச்சி பேசலாம் தெரியாது, நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமின், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேடா, இதோட இந்த பார்ட் முடிஞ்சு. ஸோ இது ஃபஸ்ட் பார்ட் இது முடிஞ்சு. ஸோ செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் பாய், டாட்டா, லவ் யூ ஆல்.